பொதுவாக நாங்கெல்லாம் அமைச்சர்கள். இந்த கூட்டணி யார் யார் சேர்ப்பது என்பதெல்லாம் முடிவு செய்வது தலைமை. அதுவும் எங்களுடைய கட்சியில உங்களுக்கே தெரியும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற தாராமங்கலத்தோடு இருக்கிற இயக்கம் அந்த இயக்கம். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை முடிவு செய்வார். ஒன்று மட்டும் சொல்றோம். 2026 மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் வருவார். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, நான் கூட்டணி கணக்கு வச்சு சொல்லலை. இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் நிறைவு செய்கிற ஒரு ஆட்சி. நேற்றைய தினம் நடந்த 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த சட்டமன்றத்திலே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா சட்டமன்றத்தில் பார்த்தோம்ல, பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், எல்லா எதிர்கட்சிகளாம் இருக்கிற பொழுது தான் சொன்னேன். ஒரு பொருளாதாரத்தை உயர்த்து என்பது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, மாநில பொருளாதார வளர்ச்சி, மாவட்ட பொருளாதார வளர்ச்சி, தொகுதி பொருளாதார வளர்ச்சி, இதையெல்லாம் தாண்டி இந்த முதலமைச்சர் குடும்ப பொருளாதார வளர்ச்சியிலே கண்ணும் கருத்துமாக இருந்து ஒரு குடும்பத்துக்கும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று பல திட்டங்களை நேரடியாக அந்தந்த குடும்பங்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு இந்த நிலையை இந்த மாநிலத்தில் உருவாக்கி இருக்கிறார். அதனால்தான் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அன்றைக்கு தனிநபர் வருமானம் என்பது 1.5 லட்சம் தான் இருந்தது. இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் தனிநபர் வருமானம் என்பது 2,05,000 ரூபாய். இன்றைக்கு தனிநபர் வருமானம் 3,05,000 ரூபாய் தனிநபர் வருமானம் என்பது கூடியிருக்கிறது. தனிநபர் வருமானம் கூடணும்னு சொன்னாக்கா ஆட்சியில் இருப்பவர்கள் திட்டங்கள் போட்டு அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்கிற காரணத்தினால்தான் அது மாதிரி ஏற்படுது. அதனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களும் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர வேண்டும் என்ற நிலைதான். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய எண்ணம்.